சாமி வணக்கம். வணக்கம் சாமி. 7 கழுத வயசாச்சு, கல்யாணம் நடக்க மாட்டேது, ஒன்றும் நடக்க மாட்டேது. அப்படி ஒன்று நடக்குமா நடக்காதா பார்த்து சொல்லுங்க. அவ்வளோதானே, கேட்டு சொல்லிடுவான். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா செங்காலம்மா ஒத்தடா கருப்பா கண்ணை திறந்து பாடுறா. அவளை பிடிச்சது காத்து கருப்பு பேய் பிரசாத திட்டு மரப்பாடு பிள்ளை சூனியம். அதை விட்டு விளக்கி உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை போறா கருப்பா. சிறுபட்டி முத்தையா 2-2-4 நடக்கும்டாப்பா. போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திரன் ஆர்வமுசம் எங்கெங்க வச்சுச்சோ. அரே 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 அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா. அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா. போடு சக்க போடு போடு போட்டா அளந்து போட்டுடா. நேத்து காத்திலோடி போச்சு எங்க வாழ்ந்து பாருடா. அகர்ந்த பில்லா நகர்ந்த பீசு, அகர்ந்த பில்லா நகர்ந்த பீசு, அகர்ந்த பில்லா நகர்ந்த பீசு, அகர்ந்த பில்லா நகர்ந்த பீசு. அம்மா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கப்பா. என்ன திடீர்னு போன் பண்ணிட்டப்பா? என்னம்மா திடீர்னு கல்யாணம் பண்றாங்கம்மா கோயிலுக்காரங்களா? ஆமாமா என்ன பண்றாங்க கல்யாணம்? என்ன சொல்ற? பண்றேன்டா அவன் பண்றேன்டா. 2-3 பேர் எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றாங்க பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. எழுதிட்டு வந்துரு. எழுதிட்டு வராங்க. எழுத போற திருப்பி செய்ய மாட்டாங்க. 1000 போகுது. அப்படியா? 500 போகுது. காய்கறி வெட்டிக்கிறீங்க. காய்கறி வெட்டிக்க எவ்வளவு நாள் தான் நீ தனியா காய்கறி வெட்டிட்டு இருப்பா? இந்த ஊர்ல எவன் வேலைக்கு வர்றா? நான் கூப்பிட்டா டிரைவர் வேலைக்கு தான் வர்றேன்றாங்க. டிரைவர் வேலைக்கு தான் வராங்க. இல்லாம டிரைவர் வேலைக்கு ஆளை கூப்பிட்டு என்ன பண்றது சொல்லுங்க. வை எல்லாம் உங்க அப்பனை வச்சு தான் சொல்றது. வை போய் காய்கறி நறுக்கிங்க. வைடா போடா. தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி வச்சு போடுவேன், காலாமிக்கு விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவேன். எல்லா புழுக்களையும் பாக்குறேன். தயவு பண்ணி இந்த தாலி ஏத்துக்குங்க. நீங்க மாட்டின்னு மட்டும் சொன்னீங்க இந்த வாலிப கண்ணி கழியாம பாலா போயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. குங்குமம் ஏன் சூடினாய்? கோல முத்தத்தில் களையத்தான். கூரைப்பட்டி ஏன் உடுத்தினாய்? கூடல் பொழுதில் கசங்கத்தான். மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு? கட்டில் மேலே நசுங்கத்தான். தீபங்கள் அடிப்பதே புதிய பொருள் நாம் தேடத்தான். நெஞ்சினில நெஞ்சினில ஊஞ்சலே ஆனந்தம் என் கண்ணனே. சிவந்தது என் மஞ்சளே கையட கையட கனவே என்னுள்ளே. முத்து முத்தா காற்றிருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோட்டமில்லே வாடி உள்ளே. தண்ணி கருத்திருச்சு அவளை சத்தம் கேட்டிருச்சு. ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. அதை முதலிரவு தொடங்கிருச்சு. ஒரு தன்ன கடி தங்கின கடிதா. ஐயோ 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 வாங்கடி வாங்க வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க. ஐயோ வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா,
ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. மின் விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம். முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. இப்ப எதுக்குடா ஏமாய கடிச்ச? முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. இடது கண்ணு துடிக்க நீ இடைய பார்த்த போது. மச்சம் எண்ணி பார்க்க உன்ன வாய்ப்பு கேட்ட போது வயசு வந்த தேதி கேட்கையில் எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சிக்கன வாண்ணா ஒரு வாட்டி பூவண்ண ஒரு வாட்டி பொட்டிட்ட ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் குறிச்சா ஒரு வாட்டி சங்குனி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோண தூக்கி தழுமுனா ஒரு வாட்டி. வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். வரமா கறி கஞ்சி இம்புட்டு வரமுட்டை சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டாலே போதுங்க. நீ போய் படக்கு சாப்பிட்டு வந்துடு, இல்லை தீந்து போகும். உனக்கு பதில் நான் போய் இன்னொரு தடவை சாப்பிட்டு வந்துட்டுமா? வந்து